ஹலோ டேய், என்னடா பண்ணிகிட்ருக்க? சொல்லு ஜிமினா. என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? அ அது 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 ஒன்றும் இல்லை, லைட்டாக ஃபீவர் அவ்வளோதான். என்ன ஃபீவரா? நான் வேணா வரவா? இல்லை ஜிமினா, வேணாம். நான் பார்த்துக்கிறேன். நீ அம்மா பார்க்க போனல, பார்த்துட்டு பொறுமையாக வா. நான் பார்த்துக்கிறேன். ம், சரிடா. நான் வேணா வரவா? நீ எப்படி தனியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமினா, லைட்டாக தான், அதனால நான் பார்த்துக்கிறேன். நீ போ. ம், சரி. ஏதாவதுன்னா கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அவங்க ஃபோன் வால்பேப்பரை தான் பார்க்குறாங்க. இந்நேரம் நீ என்ன பண்ணிட்டுருப்பேன்னு தெரியல. ஆனால் எனக்கு இப்போ யாரும் வேண்டாம், நீ மட்டும் வேணும்னு தோணுது. ஆனால் உன்னால் வர முடியாதுல்ல. நீ அங்கே இருக்க, நான் இங்கே இருக்கேன். நான் எப்படி? ஆனால் சவுக்கா, எனக்கு இப்போ உன் கூட இருக்கணும். ஆனால் உன்னால் வர முடியாதுல்ல. பரவாயில்ல, நான் எப்படியும் உன்னை ஃபோட்டோவிலே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பர்சன் பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே ஆப்போசிட்டில் என்ன இது மோசமான கனவு? ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? இல்லை அவன் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கானோ? எனக்கே எப்படி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தான் அப்படியே பதறி போய் ஃபோனை தான் எடுக்கிறாங்க. எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் பண்ணுறாங்க. இப்போது இங்கே தயாங் ஃபோனில் தான் ஃபோன் எடுக்குது. அதாவது ஹனின்னு இருக்கு. ஷாமுக் இப்போ கூப்பிட்றான். எடுக்கலாமா வேணாமா? எனக்கும் அவங்கக்கிட்ட பேசணும் நிறையா. ஆனால் இப்போ பேசினா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் நார்மலாக பேசணும். ஹலோ ஜங்குக், என்னாச்சு? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு இருந்தேன்னா அதனால் உனக்கு அப்படி கேட்டிருக்கோம். மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை. ஐம் ஓகே. நீ எப்படி இருக்க? இந்த டைமில் கால் பண்ணியிருக்க, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா திடீர்னு தோணுச்சு, அதான் வேறு ஒன்றும் இல்லை. சரி. நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் ஏதோ, உனக்கு ஏதோ பிரச்சனையா? பிரச்சனையா? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஜிமினா ஊருக்கு போயிருக்கான், அதனால நான் மட்டும் இருக்கேன், அவ்வளோதான். அவனும் 2 டேஸில் வந்துடுவான். சரி சரி ஜிகே, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஈவினிங் நான் ஒர்க் முடிச்சுட்டு லேட்டாக தான் வந்தேன். நாளைக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, நான் அப்புறமா கூப்பிட்றேன், கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் கால் கட் பண்ணியிருப்பான். ஆனால் ஜங்குக்கு ஏதோ தப்பாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஏதோ சரியில்லை, ஏதோ மறைக்கிறானோ. அவன் வாய்ஸே சரியில்லை, என்னமோ என்கிட்ட காட்டி கொடுத்துருச்சு. ஆனால் அவன் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பியிருப்பான். இப்போது அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. இப்போ திருப்பி மறுபடியும் தயங்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. என்ன மறுபடியும் சிக்கி கூப்பிட்றான். என்னவா இருக்கும்? ஹலோ சிக்கி, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. ஆமாம், நீ
ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கியா? காற்று சவுண்டாக இருக்குது இந்த டைமில். அது ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான வாக் வந்திருக்கு, அதான் போயிட்டுருக்கேன். மிட் நைட்லையா? ஒரு முக்கியமான வேலை, அதான் போயிட்டுருக்கேன். சரி, ட்ரைவ் பண்ணும்போது ஏன் ஃபோன் பேசுகிற? சேஃப்டியாக இருக்கணும்ல. கவலைப்படாத, நான் ஏர்பாட்ஸ் போட்டு தான் பேசுகிறேன். இருந்தாலும் சரி, பார்த்துப்போ. அப்புறம் கொஞ்சம் உன் வீட்டு டோர் ஓப்பன் பண்ண. என்னாச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை? எதுக்கு டோர் ஓப்பன் பண்ணும்? ஏதாவது கொரியரா? ஆமாம், ஒரு கொரியர் தான். போய் ஓப்பன் பண்ணி பாரு. அப்படின்னு சொல்ல தயாவும் போய் ஓப்பன் பண்ணுறா. பண்ணிவிட்டு தயாவும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறா. ஏன்னா வந்தது கொரியர் கிடையாது, அங்கே நின்னது அவனோட ஜங்குக்கா தான். அப்படியே ஒரு பிளாக் ஷர்ட், பிளாக் ஃபேண்ட், அப்படியே கையில் ஒரு ரோஸோட. அவனை பார்த்தா அந்த செகண்ட் தயாங்குள்ள மின்னல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, மின்னல் எஃபர்ட் மாதிரி தான் வானத்தில் இருக்க மின்னல் அவன் இதயத்தில் கேட்க ஆரம்பிச்சிது. ஜங்குக்கா, நீ நீ எப்படி இங்கே? அது தெரியல, ஏதோ வாய்ஸ் டல்லாக இருந்தது. எனக்கும் ஏதோ கெட்ட கனவுலாம் வந்துச்சு, ஏதோ தப்பாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. அதான் ஒரு டோனை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் தயம் ஓடி போய் ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டான். அந்த ஹக் இவ்வளோ நாள் தயம் ஜங்குக்கு எவ்வளோ மிஸ் பண்ணான்றத அந்த ஹக்கே காட்டி கொடுத்துச்சு. 2 பேரும் 5 minutes அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஜங்குக்கு ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். ஹே இரு, உனக்கு உடம்பு சரியில்லையா? இங்கே கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தயமோட நெத்தியில் தான் கையை வச்சு பார்க்குறான். பார்த்தா அவன் உடம்பு அவ்வளோ சூடாக இருக்குது. ஏண்டா அறிவில்லை, உடம்பு முடியலன்னு சொல்ல மாட்டேன். இல்லை ஜங்குக்கா, உன்கிட்ட சொன்னால் நீ டென்ஷனாக வேண்டா. ஆமாம், இதை மட்டும் சொல்லு, வேறு எல்லா நுர நாட்டியமும் நல்லா தான் பேசுவேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்படி பார்த்துருவ, ஆனால் உன்னை பார்த்துக்க மாட்டேல்ல. இது நார்மலாக வர ஃபீவர் தான், எனக்கு ஒன்றும் இல்லை. ஏய், நீ முதல்ல போய் உட்காரு. இல்லை ஜங்குக்கா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நான் உன்னை பார்த்தேன். இரு, நான் உனக்கு ஏதாவது குடிக்க எடுத்துகிட்டு வரேன். ஒன்றும் வேணாம், மூடிட்டு உட்காருன்னு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் 2 பேருக்கும் குடிக்கிறதுக்கு ஹாட்டாக காஃபி மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு வரான். உன்னை பார்த்துக்காம ஜிம்மின் அங்கே போனான். இல்லை, அம்மா அப்பா பார்க்கணுன்னு சொன்னான், அதான் போயிட்டான். அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன்கிட்ட லைட்டாக தான் ஃபீவர்னு சொன்னான். அவன் இருக்கேன்னு சொன்னான், நான் தான் அனுப்பிச்சேன். மற்றவங்க எல்லாரை பற்றி யோசி, ஆனால் மரமண்ட உன்னை பற்றி யோசிக்க மாட்டேல்ல. அது ஏன் ஜங்குக்கு? எனக்கு ஒன்றுனா நீ இவ்வளோ பார்த்துடுற. அதான் எனக்கும் தெரியல. எவ்வளோதான் தூரம் வந்தாலும் எப்படியோ நான் உன்கிட்ட வந்துடுறேன். நிறுத்துங்க, 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க? அப்போ முன்னாடியே 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்களான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதை நானே கிளியர் பண்ணுறேன். நானும் ஜங்குக்காவும் 2 years லவர்ஸ். ஆனால் நடுவில் கொஞ்ச நாள் நானும் என் ஜங்குக்காவும் பிரிஞ்சிருந்தோம். அப்போது நாங்கள் பிரிஞ்சதுக்கப்புறம்
நான் மூவ் ஆன் ஆகிட்டேன்னு அவன் மூவ் ஆன் ஆகிட்டான்னு நினச்சி நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. அது ஏதோ விதியினால் பிரிஞ்சோம். ஆனால் அந்த விதியை எங்களை சேர்த்து வைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் பிரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் 2 பேர் வாழ்க்கையிலையும் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பாதியிலேயே போயிட்டாங்க. ஜஸ்ட் லைக் பாசிங் க்ளவுட். என்னதான் நானும் ஜங்குக்காவும் எங்களுக்குள்ளே செட் ஆகாது, நம்ம தனித்தனியாக இருக்கலான்னு எப்போல்லாம் பிரியறதுக்கு முடிவெடுக்கிறோமோ அப்போல்லாம் விதி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எங்களை இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் தள்ளி தள்ளி போக போக விதி தன்னோட முடிச்ச இன்னும் ஸ்ட்ராங்காக, ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக அதோட முடிச்சு போட்டுக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளோ தான் தள்ளி தள்ளி போனாலும் கடைசியாக நாங்கள் வந்து சேர்ற இடம் நாங்களாக தான் இருந்தோம். என்ன தான் நாங்கள் பேசாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகியே இருந்தாலும் அவனை பற்றி நானும் என்னை பற்றி அவனும் எங்களுக்கு இருக்க காமன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் நேருக்கு நேராக பேசிக்கவே இல்லை. ஆனால் ஒன்று, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா என் மனசு துடிக்கிறதோ, எனக்கு ஒன்றுனா அவன் ஓடி வந்து நிற்கிறதோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் இது எங்களை மறுபடியும் ஒன்று சேர்க்கும்னு நாங்கள் 2 பேரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த விதி ஏதோ ஒரு விதத்தில் சேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எங்களுக்கே புரிஞ்சுது, இது நாங்கள் தானாக ஒன்று சேரல, எங்களை சேர்க்கணுன்னு அந்த விதியே தன்னோட விளையாட்ட ஆரம்பித்து பிரிக்கிற மாதிரி பிரித்து மறுபடியும் எங்களையும் ஒன்று சேர்த்து வந்துருச்சு. நாங்களும் பிரிஞ்சதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து பேசினவங்க அவங்கள நம்பி இதுதான் உண்மையான காதல், உண்மையான அன்பு நம்பி 2 பேருமே கடைசியில் வலியும் வேதனையும் பல செருப்படியும் பார்த்துட்டோம். நாங்கள் நம்பி போன எல்லோரும் எங்கள் முதுகில் குத்திகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒன்று, நாங்கள் பேசாமல் இருந்தாலும் அவனை யாராவது ஹர்ட் பண்ணால் நானும், என்ன யாராவது ஹர்ட் பண்ணால் அவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே போய்கிட்டு இருந்தேன் எங்கள் லைஃப். நானும் அவன் எனக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் அவனே வந்தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவன் நம்பர்லேருந்து எனக்கு ஒரு கால். நாங்கள் அடிக்கடி லவ்வர்ஸாக பேசிக்கலனாலும் எப்போவாது 2 பேர் பேசிப்போம். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்றி கேட்டுப்போம். ஆனால் அன்றைக்கி வந்த ஃபோன் கால் மறுபடியும் என் வாழ்க்கையில் என் ஜங்குக்கா வந்த நாள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் பண்ணி அப்போ தான் அவன் என்கிட்ட சொன்னான், நான் மூவ் ஆன் ஆகலை தயம், நான் அந்த மாதிரி கோல்டாக இருந்தேன், ஆனாலும் என் மனசில் நீ தான் இருந்த. நான் எத்தனை பேர்கிட்ட பேசினாலும் ஃப்ளிப் பண்ணாலும் என் மனசில் இருக்கிறது நீ தான். அந்த நிமிஷம் இந்த உலகத்திலே லக்கியான பர்சன் நான் தான் எனக்கு தோணுச்சு. அவனுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே தான். எத்தனை பேர் என்கிட்ட பேசினாலும் பழகினாலும் ஜங்கு கிட்ட கிடைக்கிற அந்த கம்ஃபர்ட் எனக்கு வேறு யாருக்கிட்டேயுமே கிடைக்கல. அது அவகிட்ட மட்டும்தான் கிடைச்சிது. அப்புறம்தான் எங்களுக்கே புரிஞ்சுது, எத்தனை பேர் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் 2 பேரும் தான் பர்ஃபெக்ட் மேட்சுன்னு. ஆனால் இப்போ கூட எனக்கு கனவு மாதிரி தான் இருக்குது. என்னோடய ஹனி மறுபடியும் என்கிட்ட வந்தது கனவு மாதிரி இருக்குது. அது நிஜம்தான்னு இப்போ வரைக்கும் நம்ப முடியல. ஆனாலும் ஒரே ஒரு நம்பிக்கை, ஏற்கனவே அவனை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். மறுபடியும் அந்த வலி என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால் இதுக்கு மேலே அவனை நான் விட போகிறதில்ல.
இன்னும் ஸ்ட்ராங்காக ரொம்ப கெட்டியாக அவனை பிடிச்சிக்க போகிறேன். அவன் கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். அந்த விதியை நினச்சாலும் பிரிக்க முடியாத அளவுக்கு 2 பேரும் ஒன்றா 100 வருஷம் இல்லை, இந்த உலகம் அழியிற வரைக்கும் ஒன்றாவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி என்னோடய ஹனியும் எனக்கு கிடச்சிருச்சு, அவனுக்கு அவன் ஸ்ட்ராபெரியும் கிடச்சிருச்சு. இதுதான் எங்கள் ஸ்டோரி. அண்ட் இது கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இன்னொரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.